Note down. OBCs க்கு apply ஆகக்கூடிய creamy layer. Creamy layer is based on economic criteria. இந்த creamy layer அப்படிங்கிற economic criteria SCஸ்க்கும் STஸ்க்கும் apply ஆகாது அப்படின்னு சப்மிட் பண்ணிருக்காங்க. We will relate this with our subject. So PSCR point of view பார்ப்போம், GS point of view பார்ப்போம். சரி, இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரிசர்வேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன். அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் அப்படிங்கிறது எதற்காக? சப்ஸ்டான்டிவ் ஜஸ்டிஸ். சப்ஸ்டான்டிவ் ஜஸ்டிஸை ரியலைஸ் பண்றதுக்காக. சப்ஸ்டான்டிவ் ஜஸ்டிஸை கம்ப்ளீட்டா ரியலைஸ் பண்ண முடியல அப்படின்னாலும் we should move towards substantive justice, இல்லையா? Procedural justice, substantive justice. What is the difference? Procedural justice is based on law, rules. For example, constitution. Constitutionல rules இருக்குது, பிரின்சிபிள்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. ஸோ லாவை மட்டும் வச்சு நான் பார்க்குறேன் அப்படின்னா அது ப்ரொசீஜரல் ஜஸ்டிஸ். பட் ப்ரொசீஜரல் ஜஸ்டிஸ் அலோன் இஸ் நாட் இனஃப். ஓகே, வி நீட் டு மூவ் டுவர்ட்ஸ் சப்ஸ்டான்டிவ் ஜஸ்டிஸ். சப்ஸ்டான்டிவ் ஜஸ்டிஸ் எய்ம்ஸ் ஃபார் ஈக்குட்டபிள் அவுட்கம்ஸ். ஈக்குட்டபிள் அவுட்கம்னா என்ன? ஒரு சோஷியல் குரூப்ஸ்னுடைய நீட்ஸ் இதை கணக்கில் எடுக்கணும். ஓகே, அவங்களுடைய சோஷியல் சர்க்கம்ஸ்டன்ஸ், இன்னைக்கு அவங்க சமூகத்தில் எந்த நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத கணக்கில் எடுக்கணும். உதாரணத்துக்கு ஹிஸ்டாரிக்கல் டிஸ்கிரிமினேஷனுக்கு நிறைய சோஷியல் குரூப்ஸ் ஆட்படுத்தப்பட்டிருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து அவங்களுக்கு நாம நீதியை வழங்கணும். இதுதான் சப்ஸ்டான்டிவ் ஜஸ்டிஸ். அப்போ இங்க அவுட்கம்ஸ் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, அந்த சோஷியல் குரூப்னுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக நிலை, சோஷியல் சர்க்கம்ஸ்டன்ஸ், இதை கணக்கில் எடுக்கணும். இன்னைக்கு இருக்கிற நிலையை நம்ம கணக்கில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எதை கணக்கில் எடுத்திருக்கணும்? ஹிஸ்டாரிக்கல் டிஸ்கிரிமினேஷன், இல்லையா? இதுதான் சப்ஸ்டான்டிவ் ஜஸ்டிஸ். உதாரணத்துக்கு பிளாக்ஸ் ஹிஸ்டரியில பார்த்தீங்கன்னா நிறைய செஞ்சுரிஸா டிஸ்கிரிமினேஷனுக்கு உள்ளாகி இருப்பாங்க. இப்போ பிளாக்ஸ்ன்ற கான்செப்ட் இந்தியாவில் நம்ம பார்க்கறது இல்லை. இந்தியாவில் மெயினாக கேஸ்ட்ங்கிற கான்செப்ட் தான் இருக்கு. பட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல நீங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் தொடருது. அப்போ இந்த சோஷியல் குரூப்ஸ்க்கு சப்ஸ்டான்டிவ் ஜஸ்டிஸ் போகணும் அப்படின்னா நம்ம அதை அவுட்கம்ஸ் வச்சு பார்க்கணும். சரி, இந்த சப்ஸ்டான்டிவ் ஜஸ்டிஸை ரியலைஸ் பண்றதுக்கான ஒரு கான்செப்ட், ஒரு டூல் தான் இந்த அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன். அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகள்ல இருக்கும். மெயினா எங்கெல்லாம் வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கோ அங்கெல்லாம் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் ஜெனரலா இருக்கும். இப்போ வெஸ்டர்ன் கேபிட்டலிஸ்ட் டெமோக்ரஸிஸ்லயும் வெல்ஃபேர் ஸ்டேட் இருக்குன்னு படிச்சோமா? இருக்கு. அப்ப அந்த மாதிரி நாடுகள்லயும் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் இருக்கும். அமெரிக்காலயும் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் இருக்கு, யூகேல இருக்கு, பிரான்ஸ்ல இருக்கு, நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருக்கு. இந்தியாலையும் வெல்ஃபேர் ஸ்டேட் இருக்கு. நம்ம கேபிட்டலிஸ்ட் டெமோக்ரஸி கிடையாது, நம்ம மிக்ஸ்ட் எக்கானமி. ஆனா இங்கேயும் வெல்ஃபேர் ஸ்டேட் இருக்கிறதுனால நம்ம எதை பார்க்குறோம்? அஃபர்மேட்டிவ் ஆக்ஷனை பார்க்குறோம். சரி, அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் அப்படிங்கிறது என்ன? சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு சில குழுக்கள், சோஷியல் குரூப்ஸ், அவங்க யாரா வேணா இருக்கலாம். ஜெண்டர் பேஸ்டா, ரிலீஜியஸ் பேஸ்டா, லாங்குவேஜ் பேஸ்டா, ஆக மொத்தம் ஒரு சமூக குழு. பெண்களா இருக்கலாம், திருநங்கைகளா இருக்கலாம், கருப்பினத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம், தலித்ஸா இருக்கலாம். ஆக மொத்தம் அந்த சமூகத்துல அவங்க பின்தங்கி இருக்காங்க ஹிஸ்டாரிக்கல் டிஸ்கிரிமினேஷனால. அதனால அவங்களுக்கு அடிக்குவேட்டா ரெப்ரசன்டேஷன் இல்லை அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு ஒரு தனி கவனத்தை செலுத்தி
அவங்களையும் அடிக்குவேட்டா ரெப்ரசன்ட் பண்ண வைக்கணும் அப்படின்றது தான் இந்த அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன். காட் இட்? Affirmative action focuses on socially disadvantaged groups who faced historic discrimination. Example: blacks, women, Dalits. Examples. Yes, of course, transgenders. Unlearn பண்ணி ப்ராப்பரா லேர்ன் பண்ணுங்க. இந்த ப்ரெஜுடிஸும் இல்லாம படிக்கணும் ப்ராப்பரா. ஓகே, இவங்க பாத்தீங்கன்னா சொசைட்டில நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல எப்படி இருப்பாங்க? அண்டர் ரெப்ரசன்டடா இருப்பாங்க. கரெக்டா நான் சொல்றது? ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட்டே ரிமார்க் பண்ணிருந்தாங்க, இன் பார்லிமெண்ட் விமன் ஆர் மைனாரிட்டி அப்படின்னு ரிமார்க் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு உதாரணம். இந்த ஹிஸ்டாரிக்கலி டிஸ்அட்வான்டேஜ் செக்ஷன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிறது. சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க? அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? மைனாரிட்டி இன் பார்லிமெண்ட்னா என்ன புரிஞ்சுக்கிறோம்? அண்டர் ரெப்ரசன்டேஷன் இருக்கா? கரெக்டா? see this is an example. Online students understood? Yes, sir. இந்த அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் இதை வந்து சில டூல்ஸ் மூலமா நம்ம ஃபர்தரா இம்ப்ளிமெண்ட் பண்றோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு. டீப்பா உள்ள போக வேண்டாம். கீ கான்செப்ட் ஈக்குவாலிட்டி ஜஸ்டிஸ் படிக்கும் போது நம்ம டீப்பா போவோம். இன்னொன்னு பாசிட்டிவ் ஆக்ஷன். இப்போதைக்கு நம்ம பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் மட்டும் பார்ப்போம். பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் என்ன? பாகுபாடு. ஏற்கனவே டிஸ்கிரிமினேஷனுக்கு உள்ளாகி பாதிப்படைஞ்சு பின்தங்கி இருக்காங்க இல்லையா, இந்த சோஷியல் குரூப்ஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் தரோம். சரியா? இதுதான் பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன். புரியுதா? இப்போ ஒரு தாய்க்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒரு குழந்தை நார்மலா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு, நரிஷ்டா இருக்கு. இன்னொரு குழந்தை ஏதோ காரணத்தினால மேல் நரிஷ்டா இருக்கு, வீக்கா இருக்கு. அந்த தாய் யாருக்கு இப்ப அதிகமா கவனம் செலுத்தணும்? மால் நரிஷ்ட். ஸோ இந்த லாஜிக் தான். ஓகே, ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது எ டூல் பேஸ்ட் ஆன் பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன். சரியா? இந்தியாவில் நிறைய பேர் ரிசர்வேஷன் அப்படின்றத டைரக்டா ஒரு கான்செப்டா பார்ப்பாங்க. அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் கீழே, பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் கீழே தான் நீங்க எதை பாக்குறீங்க? ரிசர்வேஷன் பாக்குறீங்க. நிறைய நாடுகள்ல நிறைய டூல்ஸ் யூஸ் பண்றாங்க. ரிசர்வேஷன் மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ற மற்ற நாடுகளும் இருக்காங்க. ஒரு சில ஏஷியன் கண்ட்ரீஸ் இருக்காங்க. ஜப்பானுமே பார்த்தீங்கன்னா இது லிமிட்டடா யூஸ் பண்றாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் நம்ம கான்செப்ட்ஸா பார்க்கணும். ஓகே, தட் எய்ம் டு ரியலைஸ் சப்ஸ்டான்டிவ் ஜஸ்டிஸ். சரி, இப்போ இந்தியாவில் இந்த ரிசர்வேஷன் யாருக்கெல்லாம் இருக்கு? எஸ்சிஸ், எஸ்டிஸ், ஓபிசி, ரீசெண்டா இடபிள்யூஎஸ். இடபிள்யூஎஸ் வந்து ஒரு யூனிக் கான்செப்ட். இது வந்து வெறும் எக்கனாமிக் கிரைட்டீரியா தான் கணக்கில் எடுத்துக்கிறாங்க. நான் இந்த 3 குரூப்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு எது கிரைட்டீரியா? ஓவரால் சோஷியல் பேக்வர்ட்னஸ். புரியுதா? சமூக ரீதியா பின்தங்கி இருக்காங்க. சமூகன்றதான் பெரிய கான்செப்ட். அதுக்குள்ள பொருளாதார வளர்ச்சி கம்மியா இருக்கும். புரியுதுங்களா? எல்லாமே சோஷியல் கீழே வருதா? எதையும் அசைன் பண்ணாதீங்க. அன்லர்ன் பண்ணி ப்ராப்பரா லேர்ன் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம சில மைண்ட்ல ஜட்ஜ் பண்ணி வச்சிருப்போம். சரிங்களா? அதெல்லாம் ஓரம் ஒதுக்கிட்டு ப்ராப்பரா லேர்ன் பண்ணணும். Now coming back to the current affairs news. இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு ப்ளீ வந்திருக்கு. அந்த ப்ளீ என்ன சொல்றாங்கன்னா, ப்ளீ மீன்ஸ் a case. It is telling to implement the concept of creamy layer to SC, ST and OBC. creamy layer அப்படிங்கிறது OBCs இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா அப்ளை ஆகக்கூடிய ஒரு கான்செப்ட். that is based on
எக்கனாமிக் கிரைட்டீரியா. புரியுதுங்களா? அதர் பேக்வர்ட் கிளாஸஸ். இந்தியாவில் thousands ஆஃப் ஓபிசிஸ் இருக்காங்க அக்ராஸ் ஸ்டேட்ஸ். இந்த ஓபிசிஸ்குள்ளேயே யார் எக்கனாமிக்கா முன்னேறி இருக்காங்களோ, ஸோ இன்கம்மை வச்சு அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம், ரிசர்வேஷனை எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறோம். இதுதான் கிரீமி லேயர். இப்போ இதே போல எஸ்சிஸ் எஸ்டிஸ் இவங்களுக்கும் இந்த கிரீமி லேயரை கொண்டு வாங்க, ஒட்டுமொத்தமா 3 பேருக்கும் அப்ளை பண்ணிடுங்க அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் ரொம்ப நாளா போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் டவிந்தர் சிங் கேஸ் 2024. இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா எஸ்சிஸ் எஸ்டிஸ்குள்ள சப் கேட்டகரைசேஷன் கொண்டு வரலாமா அப்படின்ற ஒரு டிஸ்கஷனும் இருந்தது. ஸோ ஆல்ரெடி discussions are going on when it comes to sub-categorization within SCs and STs based on economic criteria. ஒரு ரிசர்வேஷன் கேட்டகரிக்குள்ள நீங்க ஃபர்தரா கேட்டகரைஸ் பண்றீங்கன்னா எதை வச்சு பண்ணுவீங்க? எக்கனாமி வச்சு தானே பண்ண முடியும் இல்லையா? ஆனா இப்ப சென்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போதைக்கு இது பண்றது உகந்ததா இருக்காது, இட் இஸ் நாட் அப்ராப்ரியேட் அப்படின்னு சொல்றாங்க. முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, எஸ்சி எஸ்டி பொறுத்த வரைக்கும் மெயின் கிரைட்டீரியா என்ன? சோஷியல் பேக்வர்ட்னஸ். ஸோ தட் இஸ் அ லார்ஜர் கிரைட்டீரியா. இப்போ நீங்க எஸ்சிஸ் எஸ்டிஸ் எடுத்துங்க, நூற்றாண்டுகளா ஏன் ஆயிரக்கணக்கான வருடங்களா கூட நீங்க பாத்தீங்கன்னா டிஸ்கிரிமினேஷனுக்கு தொடர்ந்து உள்ளாகி இருப்பாங்க. சமூக ரீதியா பின்தங்கி இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கி இருப்பாங்க. புரியுதுங்களா? சமூக ரீதியா அவங்களுக்கு வந்து பின்னடைவு இருக்கும், டிஸ்கிரிமினேஷன் பாகுபாடு இருக்கும், அவங்களுக்கு சாய்ஸஸ் இருக்காது, அதனால அவங்க கையில அடிக்குவேட் பவர் இருக்காது, வெல்த் இருக்காது, சாய்ஸ் ஆஃப் ஆக்குபேஷன் இருக்காது இல்லையா? அப்போ வெறும் எக்கனாமிக் கிரைட்டீரியாவை மட்டும் வச்சு பார்க்க கூடாது அப்படின்னு சென்டர் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான நியூஸ். ஸோ சென்டர் இப்ப எந்த ஜஸ்டிஸ் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா, சப்ஸ்டாண்டிவ் ஜஸ்டிஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சரியா? எல்லாருக்கும் புரியுதா? தவிந்தர் சிங் கேஸ் ஒரு முக்கியமான கேஸ், ஒரு ஃபேக்ட். சென்டர் தங்களுடைய ஆர்குமெண்ட்டை வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு நாளைக்குன்னு கிடையாது. ஸோ திஸ் இஸ் த வியூ ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட். புரியுதா சொல்றது? இப்ப நிறைய பேர் நீங்க இந்தியாவில் பாத்தீங்கன்னா ரிசர்வேஷனை பிளைண்டா அப்போஸ் பண்ணுவாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. ரிசர்வேஷனை ஒரு ஜென்ரேஷனா தான் எஸ்சியோ எஸ்டியோ அனுபவிச்சிருப்பாங்க. அவங்க கையில எல்லாமே கிடைச்சிட்ட மாதிரி, அவங்க மற்றவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்ட மாதிரி பேசுவாங்க. இப்போ எஸ்சி எஸ்டி ஸ்கூல்லையே நிறைய கேஸ்ட் இருக்கு இல்லையா? எஸ்சி எஸ்டிங்கிறது கம்யூனிட்டி, சோசியோ எக்கனாமிக் கம்யூனிட்டி. இதற்குள்ள ஒரு சில கேஸ்ட் மட்டும் தொடர்ந்து யூஸ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா பண்றாங்க, உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்னொரு பக்கம் அந்த கம்யூனிட்டிக்குள்ள இன்னும் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணல. ஒட்டுமொத்தமா அந்த கம்யூனிட்டிஸ் நீங்க சோஷியல் பேக்வர்ட்னஸ் வச்சு பார்க்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. புரியுதுங்களா? இப்போ சப்ஸ்டாண்டிவ் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சு பார்க்கணும். வெறும் எக்கனாமிக் கிரைட்டீரியா வச்சு மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. இப்போ அப்பர் கேஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஆல்ரெடி வெல்த் நிறைய இருக்கும். இதெல்லாம் பல ஆண்டுகளை அக்யூமுலேட் பண்ணி வச்சிருப்பாங்க. காட் இட்? ஏன் இந்த வெல்த் அவங்க கையில வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சொசைட்டியில் அவங்க மேலே இருந்திருப்பாங்க, சோஷியல் டாமினேஷன் இருக்கும், அதனால லேண்ட் ஓனர்ஷிப் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ ரிசர்வேஷனை பிளைண்டா எதிர்க்கிற ஒருத்தர் இருப்பாரு, அவர் கையில பாத்தீங்கன்னா ஒரு 50 ஏக்கர் 60 ஏக்கர் லேண்ட் இருக்கும். அது எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, சொசைட்டியில அவருடைய அந்த ஹையர் சோஷியல் ஸ்டேட்டஸ்னால அது கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவா இப்போ சென்டர் என்ன பண்ணியிருக்காங்க, வெளிக்கொண்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. காட் இட்? ஸோ இதை சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்கு சில லீகல் ஃபேக்ட்ஸையும் கொடுக்குறாங்க. இந்திரா சாவ்னி கேஸ் ரொம்ப முக்கியமான கேஸ் இது, 1992. இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன்ல 50% கேப் வைக்கணும் அப்படின்னு சொன்ன கேஸ். இந்த இந்திரா சாவ்னி கேஸ் மூலமா தான் இந்த கிரீமி லேயர் அப்படின்ற கான்செப்ட் பாத்தீங்கன்னா இந்தியாவில் எவால்வ் ஆகுது. இதையும் இப்போ சென்டர் சுட்டி காட்டியிருக்காங்க. புரியுதா? ஸோ பிஜேபி பாருங்க, ரைட் விங் கவர்மெண்ட் ஆனாலும் இந்தியாவில் எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்கு
முக்கியத்துவம் கொடுக்கணும். வேற சப்ஸ்டான்டிவ் ஜஸ்டிஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா? ஃப்ரேம் ஒர்க்கா படிங்க, ஒட்டுமொத்தமா படிக்கணும், ரிலேட் பண்ண கத்துக்கணும். அசோக் தாக்கூர் கேஸ், அசோக் தாக்கூர் கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கிரீமி லேயருங்கிறது ஆட்டோமேட்டிக்கா எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் இப்ப சென்டர் சுட்டி காட்டியிருக்காங்க. சரியா? சோ இதற்கு லீகல் பிரசிடென்ஸும் இருக்கு, முன்னுதாரணம் இருக்கு அப்படின்றத இப்ப சென்டர் சொல்லியிருக்காங்க. ஏதாவது டவுட் இருக்குங்களா? இப்போ நம்ம வே ஃபார்வர்டா என்ன கொடுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா இந்தியாவில் சோஷியல் ஜஸ்டிஸ், சப்ஸ்டான்டிவ் ஜஸ்டிஸை நம்ம அப்ஹோல்டு பண்ணணும், அதை ரியலைஸ் பண்ணணும். ரிசர்வேஷன் தற்போதைக்கு தேவையானா தேவைதான், ஹிஸ்டாரிக்கல் டிஸ்கிரிமினேஷனுக்கு ரெமிடி தேவை. அதே நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஈக்குவட்டபிள் பெனிஃபிட் எல்லா சோஷியல் குரூப்ஸ்க்கும் போதா அப்படிங்கறத நம்ம என்ஷூர் பண்ணணும். we should ensure. நம்ம எப்படி செய்யலாம்? we need to conduct a socio-economic caste census. so இந்த வருஷம் நம்ம அதை கண்டக்ட் பண்ண போறோம் இல்லையா? இது எப்படி கண்டக்ட் பண்ணணும்? எம்பிரிக்கலா கண்டக்ட் பண்ணணும், எம்பிரிக்கலா பண்ணணும். ஒரு கேஸ்ட் குரூப் கையிலையும் என்ன லேண்ட் ஓனர்ஷிப் இருக்கு, என்ன ஆக்குபேஷன்ஸ்ல இருக்காங்க. நம்ம இந்த ஓபிசி எஸ்சி எஸ்டின்னு சொல்றதெல்லாம் கேஸ்ட் கிடையாது, கம்யூனிட்டி, ஒரு சோஷியோ எக்கனாமிக் கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டி கூட நிறைய கேஸ்ட் குரூப்ஸ் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதை பத்தியுமே இப்போ சென்டர் சொல்லியிருக்காங்க. இன்கம் கிரைட்டீரியாவை நம்ம கொண்டு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும்? ஒரு எக்ஸ்டென்சிவ் டேட்டா கலெக்ஷனை பண்ணணும், எம்பிரிக்கல் ஸ்டடி பண்ணணும். அது பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இன்கம் பேஸ் கிரைட்டீரியாவை இந்தியாவில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முயற்சியை எஸ்சிசிசியில் பண்ணலாமா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு புரியுதா? எஸ் சார். ரோஹிணி கமிஷன் 2018 ரோஹிணி கமிஷன் என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா, ஓபிசி கம்யூனிட்டியை நம்ம வந்து 4 கேட்டகரிஸா டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்கம் வச்சு, இன்கம்னு சொல்றத விட எம்பவர்மெண்ட்டை வச்சு. அதுல நம்ம ரிசர்வேஷனை உள்ள அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓபிசிஸ்குள்ள எந்த கேஸ்ட்லும் ஆல்ரெடி ரிசர்வேஷன் அதிகமாக யூஸ் பண்ணிட்டாங்களோ அவங்களுக்கு ஃபர்தரா ரிசர்வேஷனை லிமிட் பண்ணிட்டு, ஓபிசிக்குள்ளேயே ரிசர்வேஷன் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணாத கேஸ்ட்டை நம்ம எம்பவர் பண்ணணும், அவங்களுக்கு ரிசர்வேஷன் குவான்டமை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு ரோஹிணி கமிஷன் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? என்னங்க? புரியல. பிரிக்கல சார். ஓபிசிஸ் இருக்காங்க இல்லையா, ஓபிசி கம்யூனிட்டியை 4ஆ டிவைட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? யாரு சரியா யூஸ் பண்ணலையோ அவங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் போய் சேரணும். அப்போ நம்ம இங்கேயும் எம்பிரிக்கல் ரிசர்ச் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணணும். எந்த கேஸ்ட் குரூப்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ரிசர்வேஷன் குவான்டம் ரெடியூஸ் பண்ணணும். எந்த குரூப்ஸ் எல்லாம் இது வரைக்கும் பண்ணலையோ அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு இவங்க சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? புரியுதா?